அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ஃபோட்டோ நான் என்னோடய விளம்பரத்துக்காக நான் போடலை, கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் போடுறேன். இந்த வயதான முதியவர் மதுரை தமுக்கம் பின்னாடி உள்ள சாலையோரத்தில் ஒரு மூன்று நாட்களாக வந்து படுத்திருக்காங்க, ரோட்லேயே படுத்துருக்குறாங்க. பக்கத்தில் இருக்கவங்க எல்லா பேருமே அந்த ஐயாவை சத்தம் போட்டு இங்கே வராதிங்க போங்க அந்த மாதிரி சொல்லி விரட்டி விட்டுருக்காங்க. அந்த ஐயா வந்து எங்கேயும் போகாமல் மறுபடியும் ரோட்லேயே படுத்துருக்குறாங்க. ஒரு அழுக்கான சட்டை, கையில் கட்டிக்கிறதுக்கு ஒரு கைலி, படுத்துக்கிறதுக்கு விரித்து படுக்கிறதுக்கு ஒரு கைலி வந்து வச்சு படுத்துருக்குறாங்க. மழை அதிகமாக வரப்போ வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க, அந்த வீட்டுக்காரங்களும் சத்தம் போடுறாங்க. அதே மாதிரி வெயில் அதிகமாக இருக்கிறப்பையும் அந்த ஐயா 3 நாளாக சாப்பிடலை, பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போய் அவங்களும் வந்து அலோவ் பண்ணலை. அப்புறம் என்னோடய அப்பா வந்து பக்கத்தில் வேலை பார்க்குறாங்க, அப்பா வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க. அப்பா அவங்கள பார்த்ததுக்கப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு. அந்த ஐயா வந்து வாங்க மாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கி சாயங்காலம் ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஐயா வந்து வாங்கி குடிக்கலை, சாப்பிடலை, எதுவும் பண்ணலை. என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் அந்த ஐயாவை விரட்டி விடுறாங்க, பார்க்குறதுக்கு என்னோடய அப்பா மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னோடய அப்பா என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதாவது என்னோடய ஐயா மாதிரி, அப்பாவோட அப்பா மாதிரி இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏதாவது பண்ண முடியுமா அப்படி சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. இது வரைக்கும் நானும் நிறைய சமூக சேவையெல்லாம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ரோட்டில் இருக்கவங்கள வந்து ஒரு ஹோமில் வந்து சேர்த்து விட்டது கிடையாது. ஆனால் ரோட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, சின்ன சின்ன உதவிகள் என்னால் முடிஞ்சளவு அதை நான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஐயாவுக்காக என்னோடய அப்பாவும் சப்போர்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டலாம் பேசி, பக்கத்தில் இருக்கவங்களும் ஒரு சில பேர் ஹார்ஸாக அப்பாவை திட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் வந்து வேலை பார்க்குறேன். நான் எம்எஸ் செலமுத்து டெஸ்ட்டில் வேலை பார்க்குறேன். அங்கே உள்ள எம்ஏ ஹோம் மாதிரி எம்ஏ ஹோமில் ராமு மேம் இருக்காங்க, சோசியல் ஒர்க்கர். அவங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன். ராமு மேம் என்கிட்ட சொன்னது, காவல்கரங்கள் அதிலிருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் நம்பர் சென்ட் பண்ணாங்க. கார்த்திக் சார் போலீஸ் கான்ஸ்டபிளாக மதுரை கமிஷனர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. சாருக்கு நான் கால் பண்ணி பேசின உடனே வந்து 5 மினிட்ஸில் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் வரதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க சார் வந்து அவங்கள பார்த்து பேசி, நானும் அவங்கள பார்த்து அந்த ஐயாவை பார்த்து, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த ஐயாவை பார்த்தேன். ஐயா கிட்டே போனோன்னே எந்திரிக்க சொன்னேன். ஐயா எந்திரிச்சாங்க. சாப்பிட்றீங்களா ஐயா, தண்ணி குடிக்கிறீங்களா ஐயா, முதல் கேட்டேன். தண்ணி வேணும்னு சொன்னாங்க. சாப்பிட்றீங்களா ஐயா அப்படி சொல்லி நான் ஐயாவோட சோடரில் கை போட்டு பேசினேன். ஐயாவுக்கு நான் பேத்தி மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். அதனால் 3 நாள் சாப்பிடாதவங்க நான் ஐயா கிட்டே சோடரில் கை போட்டு நான் பக்குவமாக பேசி கேட்டவுடனே அவர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்ன வந்து ரொம்ப மனது வந்து ரொம்ப உருகிருச்சு. அப்புறம் ஐயாவுக்கு வந்து என்னோடய அம்மா கிட்டே சொல்லி நான் இட்லி வாங்கிட்டு வர சொன்னேன். 3 இட்லி வாங்கி கொடுத்தோம். ஐயா 2 இட்லி சாப்பிட்டாங்க, தண்ணி குடித்தாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் சார் கான்ஸ்டபிள் அவங்க உதவி செஞ்சு ஆம்புலன்ஸ் வர வச்சு கார்ப்பரேஷன் காப்பகத்தில், மாநகராட்சி காப்பகத்தில் ஐயாவை வந்து நல்லபடியாக கடவுள் ஆசீர்வாதத்தோடு அட்மிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்கிறது என்னோடய அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, ராமு மேம், கார்த்திக் சார், சிஆர்எஸ் சார், ஆம்புலன்ஸ் டிரைவர், எம்எஸ் செலமுத்து டெஸ்ட்டுக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லுவேன். நீங்கள் எது பண்ணாலும் அவங்க கண்டிப்பாக மனதார ஏற்றுக்கிடுவாங்க. இதில் ஒரு சில பேர் நம்ம பக்கத்தில் வர மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நம்ம தான் வந்து பக்குவமாக பேசி நம்மளோட நண்பர்கள் போல், நம்மளோட தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, இந்த மாதிரி நம்மளோட உறவினர்கள் நினச்சிட்டு அவங்கக்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்ம பண்ணுறதை ஏற்றுக்கிடுவாங்க. நீங்களும் ரோட்டில் இருக்கவங்களுக்கு உதவி செய்யுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி டாக்டர் ஆடம்ஸ் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸர் சார்கிட்ட நான் ஸ்டூடெண்ட்டாக இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சீட் பிளான் சொல்லிட்டு ஒரு NGO நடத்திட்டு இருக்காங்க. ஆடம்ஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன கிராமத்தில் அது நாங்கள் வச்சுருக்கோம். அதில் இருந்துமே நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு சின்ன குழந்தையோ இல்லை கஷ்டப்படுற நபர்களை நம்மளால் முடிஞ்சளவு அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணலாம். ஒரு பேனா வாங்கி கொடுக்குறதோ, நோட்டு வாங்கி கொடுக்குறதோ, அந்த மாதிரி சின்ன சின்ன உதவி பண்ணாலும் அவங்க ஹாப்பியாக கண்டிப்பாக அவங்க ஸ்கூல் போவாங்க. இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குறது என்னென்னா, கடைசி வரைக்கும் அம்மா அப்பா நம்ம கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள நம்ம தான் பார்த்துக்கிறணும். வயசாகிடுச்சு அப்படின்னா அவங்க சின்ன பிள்ளை மாதிரி தான் நடந்துக்கிடுவாங்க. எவ்வளோ தான் நம்மளை அவங்க வெறுத்தாலும், நம்மளுக்கு எவ்வளோ தான் கோவம் வந்தாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ரோட்டில் வந்து விட்டு போகாதீங்க. நம்மளோட அம்மா அப்பாவை நம்ம தான் கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கிறணும். நம்ம ஏற்கனவே கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு, அம்மா அப்பாவுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறாமல் நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்து
மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஏற்கனவே இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன அவேர்னஸ் இன்றைக்கி நடந்ததுனால இந்த வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.